Hi friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டு குடல் சூப் தாங்க எப்படி செய்ய போறோம்னு பார்க்கறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நான் செஞ்சிருப்பேன். இது குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சோ ஸ்பைசஸ் எதுவும் இல்லாம நான் எனக்கு வந்து ரெடி பண்ணிருப்பேன். சோ இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ குடல் சூப் வைக்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குடலை வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ குடல் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக நான் வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து வச்சு நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம குடலை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த குடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இந்த குடல் வந்து இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ குடலை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா நம்ம இந்த ஹீட்டில் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம விடலாம். ஏன் சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குடலுடைய ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல்லை வந்து குறைச்சிரும். நல்லா நம்ம சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கும் போது குடலுடைய ஸ்மெல் வந்து போயிருங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம குக் பண்ணும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் சுடுதண்ணியில் போட்டு நம்ம வந்து செய்கிறோம். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடலாங்க. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாட்டி வந்து நம்ம நல்லா பச்சை தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா குடல் வந்து நல்லாவே சுத்தமாக இருக்கும். வாசமும் வந்து அந்த அளவுக்கு வராது. அதுக்கப்புறமா நம்ம வந்து குடல் சூப் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ குடல் சூப் பண்ணுறதுக்காக நான் வந்து குக்கர் வந்து வச்சுருக்கேன். இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து கல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா போதும். அதிகமான எண்ணெய் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா சூப்புக்கு அதிக எண்ணெய் தேவையில்லை. இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் அதிக ஸ்பைசஸ் எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஸ்பைசஸ் அதிகமாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யறதுனாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து காரம் இல்லைன்னா நல்லாவே சூப் வந்து விரும்பி குடிப்பாங்க. ஸோ அதுக்காக தான். இப்போ இதை நல்லா நம்ம வணக்கி விட்டுட்டு இப்போ இந்த நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குடல், அதையும் வந்து இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குடலையும் போட்டு நல்லா இதை நம்ம கிளறி விடலாங்க. இப்போ பாருங்கள் குடல் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ கறிவேப்பிலை போட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த குடலுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்துட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டிங்க அப்படின்னா போதும். சூப்பில் அதிகம் உப்பாயிடும், அதனால் கம்மியாக போடணும். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜீரகம், இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன். காரத்துக்கு வந்துட்டு நான் வெறும் பெப்பர் தூள் மட்டும்தாங்க போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் வந்து போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி விடலாம். இப்போ பாருங்க இன்னும் நம்ம தண்ணியே வந்து ஊற்றலை, ஆனால் அந்த ஹீட்லேயே வந்துட்டு குடல் வந்து தண்ணி வந்து வெளிவிடுது. ஸோ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு இப்போ இந்த குடல் வந்து வேகிறதுக்கு நம்ம வந்து வாட்டர் வந்து வைக்கணும். வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பாட்டில் அளவுக்கு வைக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் இதில் வைக்கலாம். குடல் வந்து மூழ்கிற அளவுக்கு அளவு வச்சுக்கோங்களேன். குடல் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்க அப்படின்னா அது வந்து சூப் வந்து ஒரு 2 பேர் 3 பேர் குடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து சூப் எடுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் குடல் வந்து மூழ்கிற அளவுக்கு நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா கிளறி விடலாங்க. இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு இப்போ இதை நம்ம விசில் போட போகிறோம். விசில் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 விசில் நான் வந்து விட போகிறேன். நல்லா வந்து குடலும் வந்து நல்லா வெந்துடும். ஸோ அதனால் 5லேருந்து ஒரு 6 விசில் விட போகிறேங்க. விசில் விட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் விசில் வந்துடுச்சு. ஸோ விசில் அடங்குதான்னு பார்க்குறேன். பார்த்துட்டு இப்போ இதை வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து குடல் எல்லாமே நல்லாவே வந்து குக் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள் நல்லாவே வந்துட்டு குக் ஆகிருக்கு. நம்ம வந்துட்டு குடல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுருந்தோம். இப்போ வந்து குடல் ஈக்குவலாக வந்து தண்ணி வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த சூப் எடுத்து குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே நல்லது. இந்த சளி பிடிச்சிருக்கும் போது மூக்கடைப்பு இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும் போது இந்த குடல் சூப்பு குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்தியானதுங்க. ஸோ பெரியவங்கலேருந்து எல்லாருமே குடிக்கலாம். நான் ஸ்பைசஸ் எதுவுமே அதிகம் ஆட் பண்ணலை. வெறும் இஞ்சி பூண்டும் மிளகுத்தூள் தான் அதிகமாக போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு புதுவிதமான ரெசிபிகள் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.